பார்த்தீங்கன்னா அரசர், மிகப்பெரிய அரசர் பாரதர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வசிஷ்டரை உருவாக்குறார், ஒரு குளோனிங் மெத்தட்ல உருவாக்குறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வணங்குற கடவுள், நம்ம தமிழ் கடவுள் முருகரும் பார்த்தீங்கன்னா ஒரு சீட்லிங் ஆஃப் சைல்டு தான். அவரும் அப்படிதான் உருவாக்குறாங்க. 6 சிவனோட இது இன்னைக்கு வந்து நம்ம நெற்றிக்கன்னு சொல்லுவோம், அது வந்து வேற மாதிரி இருக்கும். நான் வட இதில் பார்க்கும்போது அவரும் வந்து ஒரு குளோனிங் பேபி தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அரசர், பேரரசர்னு சொல்லி பிரஜாபதினு ஒருத்தர், அவர் வந்து தன்னுடைய மகள் கௌரி அப்படின்றது பார்த்தீங்கன்னா தன் உடலை வைத்து உருவாக்குனதா சொல்லி ஒரு குளோனிங் முறையில் வந்து உருவாக்குனதா சொல்லப்படுது. அதை விட பெரிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா தத்து கொடுக்குறதுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்ம ஒரு தத்து எடுக்கிறது, நம்ம ஒரு குழந்தைய வாங்குறதுன்னா அடாப்ஷன் சொல்லுவாங்க. அப்படி ஒரு முனிவர் ஒருத்தர் இருக்காரு, தத்தாத்ரேயா. அவர் பேரே தத்தாத்ரேயா. இந்த தத்தாத்ரேயன்னு பார்த்தீங்கன்னா தத்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடாப்ஷன் சமஸ்கிருதத்தில் சொல்லலாம். இந்த தத்தாத்ரேயா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இவரை உருவாக்குறது பார்த்தீங்கன்னா நம்மளோட மிகப்பெரிய கடவுள் 3 பேருமே, அதாவது பிரம்மனா இருக்கட்டும், விஷ்ணுவா, அப்புறம் சிவன், இவங்க 3 பேர் சேர்ந்து தான் இவரை வந்து உருவாக்குறாங்க. இவரை உருவாக்கி கொண்டு வரது அதுதான். அதனாலதான் அவருக்கு பேரே தத்தாத்ரேயான்னு வச்சோம், அடாப்ஷன் சைல்டு அப்படின்றக்காண்டி வச்சிருப்பாங்க.